அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை பார்க்கும்போது 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்சம் பெறுகிறாருங்க. அவருடன் இணைந்து சூரியன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது பெரிய அளவில் நல்ல பலன்களும் நல்ல செய்தியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை மகர ராசிக்காரர்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பல கிரகநிலைகள் அஷ்டம பாதிப்பை விட்டு விலகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக 27ஆம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்கள்ல முடிவு எடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது. எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். 27ஆம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தரப்போகிறாருங்க. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். வித்தியாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். இது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு இணையாக கருதக்கூடிய சனியும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. ஏனென்றால் அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது மகர ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த 27லிருந்து 4ஆம் தேதி வரை தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 30ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் மிக விரைவில் கன்னிராசிக்குள் செல்ல இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு இந்த தருணத்தில் சுக்கிரன் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி கொடுக்க
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம், கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் சனியுடன் இணைவது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. சில தடைகளை சந்தித்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைந்திருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள், குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான தடைகள், கடன் சுமை போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றன. பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு திடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஜென்ம ராசியில் வக்ரகதியில் ராசியின் அதிபதி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 3 கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திட்டமிட்டபடி அனைத்து விதமான தருணங்களும் மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எதிர்பார்த்தபடியே நல்ல செய்தியும் நல்ல தகவலும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் புதன் சூரியன் இணைவதால் புத ஆதித்ய யோகம், அவருடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதையே தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதோ அவற்றை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கும். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலோ அல்லது புதிய காரியங்களை மேற்கொள்ளுதலோ, புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தலோ, தொழில் ரீதியான விஷயமோ, உத்தியோக ரீதியான விஷயமோ, கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு என அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது உண்மையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல சிரமங்கள், தடைகள் மகர ராசிக்காரர்களுக்கு விலகி இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வருமானம் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இனிமையாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறது. இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குடும்ப ரீதியான விஷயங்களிலும் சரி, வெளிவட்டார ரீதியான விஷயங்களிலும் ஒரு முறை யோசித்து செயல்படுங்க. சற்றென்று முடிவெடுக்க வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த தருணமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.